இளவரசனின் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி 2026 பிஜிடிஆர்பி ரிசல்ட் அனாலிசிஸில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக முதல் 10 இடங்களில் யார் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். இதில் முதலாவது இடத்தில் வரக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் தாங்க. அந்த 1709 போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 119 போஸ்டிங்கு சேலம் மாவட்டத்தில் உள்ளவங்க எடுத்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மதுரையில் 106 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மூன்றாவதாக தருமபுரியில் 99 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. நான்காவதாக நாமக்கல் 95 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஐந்தாவதாக திருவண்ணாமலை 83 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆறாவது ஈரோடு 75 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏழாவது கோயமுத்தூர் 73 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. எட்டாவது விழுப்புரம் 63 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்பதாவது திண்டுக்கல் 61 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. பத்தாவது பார்த்திங்கன்னா திருச்சி 59 நபர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பில் இவர்கள் ஒரு கணிசமான இடத்தை ஆக்குபை பண்ணிட்டாங்க. மற்ற மாவட்டங்கள்லாம் இந்த 59 கீழே தாங்க. இதுக்கு அடுத்து 11 பார்த்தோம்னா 54வது இடத்துல கிருஷ்ணகிரி வருதுங்க. ஆக மொத்தம் நம்ம இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிக நபர்கள் இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 5-6 இடங்களை அவங்களே ஆக்குபை பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த இடத்துல பக்கத்து மாவட்டங்களும், இது திண்டுக்கல் திருச்சி பக்கத்து மாவட்டங்கள் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் இவங்கெல்லாம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மாவட்டங்கள். மதுரை திண்டுக்கல் திருச்சிலாம் அருகருகே உள்ள மாவட்டங்கள் இப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அப்போ இதில் இந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க ரொம்ப கடுமையாக உழைச்சி படிக்கிறாங்க. இவங்களுக்கு படிக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்குது. ஒருவேளை லைப்ரரி வசதி இருக்கலாம், ஒருவேளை ஸ்டடி மெட்டீரியல் அங்கே அதிகமாக கிடைக்கலாம், ஒருவேளை பாசிட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் அங்கே அதிகமாக இருக்கலாம். அதனால் இதை நீங்கள் அடிப்படையாக கொண்டு உங்களோட ஸ்டடி மெத்தடை எப்படி படிக்கலான்னு அடுத்து வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வோ ஆசிரியர் நியமன தேர்வோ அல்லது பிஜிடிஆர்பி நீங்கள் இதை ஒரு பேசிக்காக வச்சு நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் வெற்றிக்கு இது உதவும். இதில் பார்த்தீங்கன்னா 1709 போஸ்டிங் நம்ம வரிசையாக கொடுத்தோம். தமிழ் 189, இங்கிலீஷ் 172, மேத்ஸ் 207, ஃபிசிக்ஸ் 205, கெமிஸ்ட்ரி 193, பாட்டனி 125, சுவாலஜி 114, ஹிஸ்ட்ரி 59, ஜாகிரஃபி 9, இது காமர்ஸில் 158, எக்கனாமிக்ஸில் 140, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் 49, இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் 5, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடில் 84 பேர். ஆக மொத்தம் 1709 போஸ்டிங்கில் இந்த 10 மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதிகமாக பங்கு பெற்றவர்கள். இவர்கள் வேலைவாய்ப்பை அதிகமாக பெறுகிறார்கள். இவர்களைப் போலவே இந்த மாவட்டத்தில் உள்ள இன்னும் கடுமையாக உழைச்சாங்கன்னா அடுத்தடுத்த ஆசிரியர் நியமன தேர்வில் யார் எந்த மாவட்டத்தில் வெற்றி பெற்றாங்கன்னா நம்ம அதுக்குடைய கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.